ஆமா, இன்னைக்கு நானே நிலாவை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுடுறேன். ஐயோ, என்ன இவ இன்னைக்குன்னு பார்த்து ஸ்கூலுக்கு இவ போறேங்கிறா? நாம நிலாவையும் மாப்பிளையும் நல்லா பழக விடலான்னு பார்த்தா இவ இப்படி திடீர்னு வரேன்னு சொல்லிட்டு இருக்காளே. இவ அங்க வந்து விக்ரம பாத்துட்டா 2 பேரும் முட்டிப்பாங்களே, பெரிய சண்டை ஆயிடுமே. என்ன சொல்லி இவளை வரவிடாம தடுக்கிறது? ஐயோ கடவுளே, ஏதாச்சும் ஐடியாவை கூட. மா, ஆ என்ன கண்ணை லெஃப்ட் ரைட்னு உருட்டிக்கிட்டே இருக்க? என்ன யோசிக்கிற? ஆ, அது மா, உன்கிட்ட தான்மா சொல்ற. ஷோ, என்னம்மா உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? காலையில டென்ஷனா ஆபீஸ்க்கு கிளம்புறல்ல, அதான் நான் இருக்கேன்ல. நான் தானே கொஞ்ச நாளா நிலாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இல்லம்மா, என்னமோ இன்னைக்கு என் குழந்தைய நானே ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்னு தோணுது. நானே போறேன், நீ வீட்ல இருக்கிற மத்த வேலையெல்லாம் பாரு. நான் நிலாவை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே கடைக்கு கிளம்புறேன். ஏய், நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்டி. இங்க பாரு, உனக்கு கடையில நிறைய வேலை இருக்கும்ல. நீ சீக்கிரமா கடைக்கு போனா தானே சாயங்காலம் சீக்கிரமா வர முடியும். நிலாவை விட்டுட்டு போனீனா ரொம்ப லேட் ஆயிடும். அதுவும் இல்லாம இப்பெல்லாம் சென்னையில ஏகப்பட்ட டிராபிக் வேற. அதனால நான் நிலாவை கொண்டு போய் விட்டுறேன், நீ வேலைக்கு கிளம்பு. வா நிலா, போலாம். மா மா மா, எனக்கு டைம் இருக்குமா. நிலாவை விட்டுட்டு நான் அப்புறமா கடைக்கு போறேன். நீ வீட்லயே இரு. எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? நான் அடம் பிடிக்கலமா, என்னோட ரொட்டீனை மாத்துற மாதிரி நீ தான் அடம் பிடிச்சிட்டு இருக்க. எப்பவுமே இல்லாம இன்னைக்கு மட்டும் என்ன திடீர்னு குழந்தைய கொண்டு போய் விடணும்னு தோணுது. நான் பாத்துக்க மாட்டேனா? நீ கடைக்கு கிளம்பு. பாட்டி, அம்மா வரட்டுமே. எதுக்கு அவங்கள வர வேணாம்னு சொல்றீங்க? நீங்களும் வாங்க, அம்மாவும் வரட்டும். ஐயோ, விஷயம் என்னன்னு தெரியாம நிலா வேற நமக்கு சப்போர்ட் பண்ணாம பேசுறாளே. என் பொண்ணு சொன்ன ஐடியா தான் கரெக்ட். நானும் வரேன், வேணும்னா நீயும் வா. நம்ம 3 பேரா சேர்ந்து போலாம். நீ வா நிலா. வா வா, குடு குடு. இந்தம்மா. ஐயோ கடவுளே, இன்னைக்கு விக்ரம விஜி பாத்திரவே கூடாது. அப்படி பாத்துட்டா அதோ கதிதான். இப்ப என்ன ஆச்சுன்னு நீ தனியா முணுமுணுத்துட்டு இருக்க? ஒண்ணு வண்டியில ஏறி உட்காரு, இல்ல வீட்டுக்குள்ள போ. இதோ வந்துட்டேன். இல்லம்மா, பேக் கூட இல்ல, இது எப்படிமா? நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. என் பையனையும் பேரனையும் தேடி அந்த விஜி வந்தானா நான் அவளை சேர்த்துக்க மாட்டேன். என்ன விடுங்க, என் பையன் விக்ரம் கூட அவளை உள்ளேயே விட மாட்டான். அந்த அளவுக்கு அவன் அந்த பொண்ணு மேல பயங்கர கோவத்துல இருக்கான். அது எல்லாத்தையும் தாண்டி என் பையனுக்கு உலகமே அவனோட பையன் கவின் தான். அதை தாண்டி அவனோட வாழ்க்கையே நாசமாக்குன அந்த விஜய அவன் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். ஒருவேளை உங்க பையன் அந்த பொண்ணை பார்த்து மனசு மாறி திரும்ப ஒண்ணு சேர்ந்து வாழலாம்னு நினைச்சா என்ன பண்றது? அக்கா, கோவப்படாதீங்க. இவ கேக்குறதும் சரியான கேள்விதான்க்கா. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறது தப்பு இல்லையே. என்னடா இப்படி பேசுறோமேன்னு தயவு செஞ்சு தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் தான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்ல, அப்புறம் ஏன் உங்களுக்கு பயமும் சந்தேகமும் வருது? என் பையன் கிட்ட அந்த விஜயோட பேரை சொன்னாலே அவ்வளவு கோவப்படுவான். அந்த அளவுக்கு அவன் அவளை வெறுத்து போயிருக்கான். அதே மாதிரி விக்ரமுக்கும் பிரீத்திக்கும் சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரீத்திய தன்னோட மனைவி ஸ்தானத்துல வச்சு விக்ரம் முழுசா நேசிக்க ஆரம்பிச்சிருவான். பிரீத்திக்கு நாம துரோகம் பண்ணிடக்கூடாது. நம்மள நம்பி வந்த பொண்ணு அவளை எந்த சூழ்நிலையிலயும் கைவிட்டுற கூடாதுன்னு என் புள்ள யோசிக்க ஆரம்பிச்சிருவான்.
விக்ரம பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். அதனாலதான் நான் இவ்ளோ போல்டா சொல்றேன். என் புள்ள அவனோட முதல் மனைவிய திரும்ப ஏத்துக்க மாட்டான்.